உலகத்துல மனுஷன் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்படி பணத்துக்காக ஓடிட்டு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே அந்த சொல்யூஷனை பத்தி யோசிக்காம இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி போயிடுறோம். உண்மையிலேயே மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம அவன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கதை. உங்க எல்லாருக்குமே மாவீரன் நெப்போலியனை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தையே தன்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சவன் தான் மாவீரன் நெப்போலியன். ஆனா தன்னுடைய கடைசி காலகட்டத்துல பிரிட்டிஷ் ராணுவத்துக்கிட்ட தோத்து போயிட்டான். பிரிட்டிஷ் ராணுவ படையினர் அவரை சிறைப்பிடிச்சு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு தனிமையான அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய மாவீரன் நம்ம இப்படி தோத்து சிறையில் அடைபட வேண்டியதா இருக்கே அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய சிந்தனை செயல்படாம போயிடுச்சு. பதட்டமும் அதிகமாயிடுச்சு அவருக்கு. சோ இந்த மன உளைச்சல்லே அவர் தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஒரு நாள் அவருடைய நண்பர் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுமதி வாங்கி அவர் மீட் பண்ண வராரு. அப்படி வரக்கூடியவர் அவருக்கு ஒரு கிஃப்டா ஒரு சதுரங்க அட்டை, ஒரு செஸ் போர்டு கொடுக்குறாரு. இது கண்டிப்பா உன்னுடைய தனிமையை போக்கும், உன்னுடைய சிந்தனையை செயல்பட வைக்கும், கண்டிப்பா உன்னுடைய மன உளைச்சல் குறையும், இதுல நீ கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் போர்டை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா இவ்வளவு பெரிய மாவீரன் நம்ம இப்படி சிறையில இருக்கமே அப்படிங்கிற மன உளைச்சலே அவனுடைய சிந்தனையை செயல்படாம வச்சிருச்சு. பதட்டமும் அவனை கொஞ்சம் கூட அந்த செஸ் போர்டுல கவனத்தை செலுத்த விடாம அவனை யோசிக்க விடாமலே பண்ணிடுச்சு. சோ கொஞ்ச நாள்லயே அதை பத்தி யோசிக்காம அந்த நெப்போலியனும் செத்து போயிடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்துல நெப்போலியனுடைய பொருட்களை ஏற விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதுரங்காட்டையை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த சதுரங்காட்டையோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. அந்த குறிப்பு என்னன்னா, அந்த சிறைச்சாலையில இருந்து எப்படி வெளியே தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு அதுல இருக்கு. சோ அவருடைய நண்பர் அந்த குறிப்பை தான் அவர் கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா மிகுந்த மன உளைச்சலும் பதட்டமும் இவருடைய மூளையை மழுங்கடிக்க செஞ்சு இதுல அந்த செஸ் போர்ட்ல அவருடைய சிந்தனை செலுத்த விடாம போனதுனால வெளியே தப்பிக்கிறதுக்கான வழி தன்னுடைய கையில இருந்தும் அவர் வெளியே போக விடாம அது அவரை தடுத்துருச்சு. இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கடினமான தரை, மர டோரு, மர பெட்டி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு சின்ன எலி தன்னுடைய பல்லுனாலையும் நகத்தினாலையும் குடைஞ்சு ஓட்ட போடுறோம். ஆனா அந்த எலியே பாத்தீங்கன்னா ஒரு மர பெட்டியில தான், அதாவது ஒரு மர பொறியில மாட்டிக்கிட்ட அந்த பதற்றத்திலேயே தன்னுடைய மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி முன்ன பின்ன நகருமே தவிர தான் ஒரு எலி தனக்கு பல்லு நகத்தை வச்சு அந்த மரத்தை நம்ம தொலை போட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்காம மூளை மழுங்கடிக்கிறோம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாவீரனா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன எலியா இருந்தாலும் சரி, மன உளைச்சலும் பதற்றமும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கும். அவங்களுடைய சிந்தனையை செயல்பட விடாம செஞ்சிடும். சோ மனுஷனா இருக்க நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா பிரச்சனை வரும். பிரச்சனைனால நீங்க அதையே போட்டு மனசுக்குள்ள மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்து அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுக்கிட்டு இப்படி மன உளைச்சலுக்கு நீங்க ஆளானீங்கன்னா உங்க முன்னேற்றத்துக்கு அது முட்டுக்கட்டையா தான் இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.